கேள்வி என்னன்னா, இன்றைக்கான மெசேஜ்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே அதே இடத்துல இருக்காருன்னா அவருக்கு அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது எப்படி? அதான் கேள்வி. ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே அதே இடத்துல இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டுட்டான் தெரிஞ்சா ஒரு குழந்தை தீயில கை வச்சுச்சுன்னா கஷ்டம் இருக்கு, திருப்பி கைக்க போகாத. தீயில கையை வச்சுக்கிட்டே எனக்கு கஷ்டம்னா அந்த கீழே ஏதோ ஒரு சுகங்கானதுன்னு அர்த்தம். அது கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு குடியாரு நல்லா குடிக்கிறாரு, ஆனா தலைவலி, வயிறு வலி, பணம் வெறுமாகுது, அவமானம், பொண்டாட்டிக்குள்ள என்ன மதிக்கல, எனக்கு வந்து டோட்டலா வந்து உடம்பு கெட்டு போகுது, பணம் போகுது, மானம் போகுது, எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா டெய்லி குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதையும் தாண்டி அந்த போதைன்னு ஒரு சுகம் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி மேல போயிட்டு இருக்கு. ஆனா அவர் படுறது கஷ்டம்தான். அவனுக்கு உடனே அவர் படுற கஷ்டம் நினைச்சுக்கிட்டு அவருக்கு நீ இனிமே குடிக்காம இருக்கிறதுக்கு உண்டான அட்வைஸ் பண்ணோம்னா டென்ஷன் ஆயிடலாம். ஸோ அதை அவன் கேட்கவே இல்லை. அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ ஒரு விஷயத்துல நான் கஷ்டம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த விஷயத்திலேயே அந்த கஷ்டத்தை பட்டுக்கொண்டே நான் அங்கேயே டிராவல் ஆகிட்டு இருக்கேன்னா அதை விட ஒரு சுகம் அங்கே எங்கேயாவது அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ முழுமையாக எவனுக்கு வந்து பிரயோஜனப்படும் அப்படின்னு கேட்டா, முழுமையா நம்ம கஷ்டம்தான் படுறோம், வேற வழி இல்லை அப்படின்ட்டு முழுமையா உணர்ந்து, ஆனா அதை விட்டு வெளியே வர முடியல, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் கண்டிப்பா வெளியே வரணும்ட்டு முழுமையாக அந்த சுகத்தை விட அந்த சுகம் கூட சுகம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி, ஆனாலும் என்னுடைய பழக்க வழக்கத்தால் நான் அதிகம் அடிமைப்படுத்திடுறேன் அப்படின்னு சரண்டர் ஆகி நம்மளை மதித்து கேட்டா அவனுக்கு நீ சொன்னாதான் கொஞ்சமா பிரயோஜனப்படும். அவன் கஷ்டப்படுறான்னு புலம்புறான், உடனே நம்ம வந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணோம்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம இதை அப்படியே இப்படி மாற்றி எடுத்துக்கிறோம். ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கிறத கேட்டாரு, வாரிலன்னா பயங்கர கஷ்டம் தெரியுமா, நடக்கணும், காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும், பாத்ரூம் இருக்காது, அது இதுன்னு வாரியில கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வருஷம் போயிட்டு வந்துடுறோம். ஆனா ஒருத்தர் இதை பார்த்துட்டு, ஏன்பா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு அறிவு இல்லையா, அந்த காலத்துல அவர் நடந்து போனோமா, இன்னைக்குதான் கார் இருக்குல்ல, பங்களா இருக்குல்ல, அப்படி வந்து அவர் கஷ்டப்பட சொன்னாரா அவங்க குருதேவரு, கஷ்டப்படுவது இறைவனுக்கு பிடிக்குமா, அவனுக்கு அறிவு இல்லாம நீங்க வந்து மூட நம்பிக்கையில கிருத்தனமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணா நமக்கு பிரயோஜனப்படுமா? நான் உண்மையிலேயே வாரி போறது எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்தா நான் போகமாட்டேன் அடுத்த வருஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா நான் போய்கிட்டே இருப்பேன், ஆனா கஷ்டம் நான் சொல்லுவேன். அப்படிங்கும் போது என்ன புரியுது, இந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு சுகம் நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப அங்க போய் ஒருத்தண்ட போய் நம்ம வந்து அறிவுரை சொன்னா பிரயோஜனப்படாது. ஸோ அந்த மாதிரிதான் இதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலயும். காதலி கஷ்டப்படுத்திட்டே இருக்கா, பொண்டாட்டி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, பிசினஸ் பயங்கர கஷ்டம், பிசினஸ் விட்டு வெளியே வர மாட்டான். அப்ப அதையும் தாண்டி ஒரு சுகம் அதுல அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு வேலைக்கு போனா வேலையில பயங்கர கஷ்டம், வேலையை விடலையே, கஷ்டம்னா வேலையை விட்டுருப்பானே. அப்ப அதையும் தாண்டி அந்த வேலையில ஒரு சுகம், பெனிஃபிட், பணம், அந்தஸ்து, மரியாதை ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஒரு ஈகோ ஏதோ ஒண்ணு, அதை வந்து அவங்க அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்கிறதுனால அந்த கஷ்டத்துல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படியாப்பா, சரிப்பா, ஓகேப்பா, இருக்கதானே செய்யும், ரோஜான்னா முள்ளு இருக்கதானே செய்யும் அப்படின்ட்டு நாம வந்து அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும்ட்டு அதை அங்கீகரிச்சுட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கோமே தவிர, அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான முயற்சி செஞ்சோம்னா அவனும் கஷ்டப்பட்டு நம்மளும் பிரயோஜனம் இல்லாதமா ஆயிடுவோம் அப்படிங்கிறதான். நிறைய இடத்துல எவனும் கஷ்டப்படுற மாதிரி தெரியல, ஆனா நம்ம அட்வைஸ் மட்டும் வண்டியா பண்ணிடுறோம், அவன் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி. இப்போ முன்னாடி கூட தான் சொன்னாங்க, 12:30 வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா எனக்கு பயங்கரமா கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபோனு பயங்கரமா திட்டுனேன். ஏன்னா அவனே வந்து வேலைக்கு போயிட்டு வந்துடுறான், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர்றான், 12:30 வரைக்கும் ஃபோன் பார்த்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அவன் பார்க்கறது நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறான், இந்த கஷ்டம் அவன் படணுமான்னு சொல்லிட்டு நான் திட்டுனேன் அப்படின்னா. அவன் கஷ்டம்தான், நைட் 12 வரைக்கும் ஃபோன் பார்க்கறது, கண்ணை விரிச்சிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு வர்றது கஷ்டம்தான். ஆனா அதையும் தாண்டி போன்ல ஒரு சுகம் இருக்குல்ல, அதனாலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன், கஷ்டம்னா மூடி வச்சு தூங்கிடுவானே. அப்போ அதை புரிஞ்சுக்காம அவன்கிட்ட போய் நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, இது மகா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணோம்னா பிரயோஜனப்படாது. ஸோ அவன் அதையும் தாண்டி அதில் இருந்துகிட்டு தான் இருக்கான். ஆதலால்
அந்த மாதிரி இடத்துல பிரயோஜனப்படாது. எப்போ பிரயோஜனப்படும், எப்போ அதில் சுகமே இல்லை, ஆனால் தெரியாதனமா நான் போய் மாட்டிக்கிட்டேன், வெளியே வர முடியல அடிக்ஷனில், அப்போ எனக்கு ஏதாவது சொல்லுன்ட்டு மதித்து தன்னடைந்து கேட்டால் நம்ம சொன்னால் ஒரு வேலை பிரயோஜனம் இருக்கலாம். அப்பயே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது, ப்ரொசீஜர் படி அங்கே சொல்லலாம் அப்படிங்கிறது பதில். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சதா?